ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सस्रोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். அதுல இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 37 மற்றும் 38. இது நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி. நேற்றைய வகுப்புல இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, இது தானா இயங்குதா இல்ல இதுக்கு பின்னாடி யாராவது இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்ல இயற்கை தானா இயங்குது அதுக்கு பின்னாடி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல்வேறு குழப்பமான கருத்துக்கள், படைப்பு கிரியேஷன் எப்படி நடக்குது, பிரபஞ்சம் எப்படி இயங்குது, காற்று எங்கிருந்து உற்பத்தி ஆனது, நீர் எங்கிருந்து உற்பத்தி ஆனது, நெருப்பு எப்படி உற்பத்தி ஆனது, ஓசை சப்தம் எல்லாம் எங்கிருந்து வந்தது, ஆகாயம் எப்படி உற்பத்தி ஆனது, இதெல்லாம் தானாவே வந்துருச்சா இல்ல ஏற்கனவே தானாவே இருந்ததா, இயற்கையா வந்ததா, இதை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்க, கற்பனை பண்றவங்க, இந்த படைப்பை பற்றி நிறைய பேர் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. பல கற்பனை செய்யறாங்க. இப்படி வந்திருக்கலாம், அப்படி வந்திருக்கலாம், இது முதல்ல வந்திருக்கலாம், அது முதல்ல வந்திருக்கலாம் அப்படின்னு மனக்கற்பனை பண்றவங்க. அதுக்கப்புறம் செயற்கையான முறையில விஞ்ஞான முன்னேற்றத்தை கொண்டு ஆராய்ந்து தெரியணும்னு நினைச்சுக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறவங்க. இதெல்லாம் கால விரயம். மனக்கற்பனை செய்வது, வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது, அந்த வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாக்களை செலவழிப்பது, நேரத்தை விரயம் செய்வது, சக்தியை விரயம் செய்வது, இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. வெறுமனே சாஸ்திரங்களை படித்தோமே ஆனால், சாஸ்திரம் பாகவதம், பகவத்கீதை, இதிகாச புராணங்கள், வேதங்கள், இதுல அனைத்து விதமான அறிவும் இருக்கு. வேதம் என்பது ஒரு பெரும் சமுத்திரத்தை போல. வேதங்கிறது ஒரு பெரிய கடல். சமுத்திரத்துல எல்லாமே கிடைக்கும். உப்பு வேணுங்கிறவங்களுக்கு உப்பு கிடைக்கும், முத்து வேணுங்கிறவங்களுக்கு முத்து கிடைக்கும், மீன் வேணுங்கிறவங்களுக்கு மீன் கிடைக்கும். என்னெல்லாம் வேணுமோ அவங்க கடல்ல போய் எடுத்துக்கலாம், யாராருக்கு என்ன வேணுமோ. அந்த மாதிரி வேதங்கள்ல பல கிளைகள் இருக்கு. ஆயுர்வேதம் மருத்துவம், மருத்துவத்தை பற்றிய வேதம். ஜோதிர் வேதம் வானர சாஸ்திரம், கிரக நிலைகளை பற்றிய வேதம். பொருளாதாரத்தை பற்றிய வேதம், பௌதிக ஆசைகளை எவ்வாறு தீர்த்து பூர்த்தி செய்து கொள்வது என்றை பற்றி வேதங்கள். அவரவர் தர்மம் என்ன, என் தர்மத்தை நான் எவ்வாறு கடைபிடிப்பது, அதன் மூலமாக நான் எவ்வாறு பொருளாதார முன்னேற்றம் அடைவது, எப்படி என்னுடைய ஆசா பாசங்களை நான் நியாயமாக தர்மமாக அனுபவிப்பது, இறுதியில் நான் எவ்வாறு மோட்சத்தை அடைவது. அறம் பொருள் இன்பம் வீடு, தர்ம அர்த்த காம மோட்சம், வேதத்துல அனைத்தும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த செல்போன் வாங்கினேன். இந்த செல்போன் வாங்கும் போது எனக்கு கூட ஒரு சின்ன புக்கு கொடுத்தாங்க. இந்த போன்ல என்னென்ன இது இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எவ்வளவு ரேம்ப், இது எவ்வளவு கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ், சோ மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள். இந்த புத்தகத்தை, இந்த போனை வாங்கும் போது இது கூட ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. போன் மட்டும் இல்லை, நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அது கூட ஒரு புத்தகம் தருவாங்க. வாஷிங் மிஷினு, ரெஃப்ரிஜிரேட்டரு, நம்ம வீட்டுல இன்னைக்கு நிறைய பொருட்கள் பயன்படுத்துறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில
சமையல் அறையில நிறைய பொருட்கள்லாம் பயன்படுத்துறோம். வண்டி வாகனங்களை பயன்படுத்துறோம். காரு, பைக்கு, ஆமா. வண்டி வாகனங்கள். சோ வண்டி வாகனம் வாங்கும் போது அது ஒரு கேட்லாக் தராங்க, ஒரு புக்கு தராங்க. இந்த வண்டி எவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும், எவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் மாத்தணும், எவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒருக்கா இதை வந்து செக்கப் கொண்டு போகணும், எந்தெந்த பாகங்கள் எவ்வளவு காலம் வந்து செயல்படும், அதுக்கப்புறம் எந்தெந்த பாகங்களை எப்பப்ப மாத்தணும், அதற்கான துறைகள், அதற்கான நிபுணர்கள், அதற்கான மெக்கானிக்கல் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கினா அது வந்து மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், காரு, பைக்கு, எல்லா எந்திரங்களுக்கும் அந்த எந்திரத்துக்கான புத்தகம் தருவாங்க, கேட்லாக். அதுக்கு கைடு புக். எந்த எந்திரம் வாங்கினாலும் அந்த எந்திரத்துக்கு கூட ஒரு கேட்லாக், ஒரு கைடு புக்கு தருவாங்க. அந்த கைடு புக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அந்த எந்திரம் வந்து நீண்ட காலம் பராமரிக்கலாம். ஒரு காரோ பைக்கோ வாங்குறோம்னா அது ஒரு கைடு புக் தந்திருக்காங்க. இவ்வளவு வருஷம் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் சர்வீஸ் கொண்டு வாங்க, இவ்வளவு மாசம் கழிச்சு வந்து இந்த ஆயில மாத்துங்க, இவ்வளவு மாசம் கழிச்சு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சில அறிவுரைகள் அதுல சொல்லியிருக்காங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகளை பின்பற்றும் போது அந்த பொருள் வந்து நமக்கு நீண்ட காலம் நல்லபடியா பயன்படும். அந்த கேட்லாக் ஃபாலோ பண்ணணும், கைடு புக்கை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரிதான் பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுமே பகவானால் வேதங்கள் படைக்கப்பட்டது. வேதங்கள் வந்து மனிதர்கள் எழுதி வைக்கல, யாரோ எழுதி வச்சுட்டாங்க, இது உண்மை இல்ல, யாரோ ஒரு உயர்ந்த வகுப்பினர் பிராமணர் எழுதி வச்சுட்டாரு, அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, இதெல்லாம் கற்பனை. ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் கட்டுக்கதை, சும்மா யாரோ எழுதி வச்சுட்டாங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் கற்பனை. அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள நவீன நாகரிகத்தை பின்பற்றுறவங்க, பேரளவான பௌதிக கல்வி படிச்சவங்க, இதிகாச புராணங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இதிகாச புராணங்களை கற்பனையா நினைக்கிறவங்க. பட் இதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்துக்கள். இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய தவறான கருத்துக்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த வேதங்கள்லாம் வந்து மனுஷங்களால எழுத முடியாது. ஏன்னா மனிதர்கள் 4 குறைகளுக்கு உட்பட்டவங்க. மனிதர்களாகி நாம 4 குறைகளுக்கு உட்பட்டவங்க. புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்றுக்காரங்க, அப்புறம் அறியாமை. அப்போ ஒரு சாதாரண மனிதனால வேதங்களை தொகுக்க முடியாது. வேதங்கள் பகவானிலிருந்தே தோன்றியது. அந்த வேதங்களை பகவான் 4ஆக பிரித்தார் வியாச மகரிஷியார். சோ வியாச தேவர் வந்து பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். ஒரு சாதாரண நபரால வேதங்களுக்கு விளக்கம் அருள முடியாது, வேதங்களை எழுத முடியாது. அதனால பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட வியாச தேவர் வேதங்களை 4 கிளைகளாக பிரிக்கின்றார். அந்த 4 கிளைகளாக வேதங்களை பிரித்து விட்டு ரிக், யஜூர், ஷாம, அதர்வா. ரிக், யஜூர், ஷாம, அதர்வா, இந்த 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களை பிரிச்சுட்டு அதை புரிந்து கொள்றதுக்காக 18 புராணங்கள், 108 உபநிஷத்துக்கள், வேதங்கள், வேதங்களின் வழிவந்த நூல்கள், இதையெல்லாம் தொகுக்கிறார். இப்ப பாருங்க, துரதிருஷ்டவசமா கலியுகத்துல நம்ம யாருமே வேதம்னா என்னன்னு தெரியாது. வேதங்களை நம்ம பார்த்ததே இல்லை. இந்த சத்சங்கத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் ரிக் வேதம் பார்த்திருக்கிறீங்க, சாம வேதம் பார்த்திருக்கிறீங்க இல்லையா? நம்ம யாருமே வேதங்களை பார்த்தது இல்லை. இதை சொல்லி கொடுக்கிற குருகுலம் இருக்குதா? குருகுலம் சிஸ்டம் இன்னைக்கு இருக்கா? பிராமணர் இருக்காங்களா? அதுவும் ஏறக்குறைய குறைந்து விட்டது. ஏதோ 2 தாமங்கள்ல ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இந்த மாதிரி புனித ஸ்தலங்கள்ல யாராவது 2 பிராமணர்கள் வந்து குருகுலம் வச்சிருக்காங்க, வேத பாடசாலை வச்சு. அந்த வேத பாடசாலையில எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கிறோமா? அதுவும் கிடையாது. அப்ப ஏறக்குறைய வேத கல்வி, வேத நாகரிகத்தை நம்ம மறந்தே போயிட்டோம். அது நமக்கு புரியவும் செய்யாது, அதை எடுக்கிறதுக்கான ஆட்களும் கிடையாது. அதனாலதான் வியாச மகரிஷி என்ன பண்ணாரு? ஸ்திரீ சூத்திர திஜபந்தோனா ஸ்தாயேனா ஸ்துதி கோச்சரா இது பாரதம் ஆக்கியானம் புராணம் பிரம்ம சங்கீதம். வியாச மகரிஷி என்ன பண்ணாரு? கலியுக மக்கள் கலியுக மக்கள் ரொம்ப சோம்பேறிகளாகவும், மந்த புத்திக்காரங்களாகவும், குறுகிய ஆயுள் படைச்சவங்களாகவும், சண்டை சச்சரவு உள்ளவங்களா இருக்கிறதுனால இவங்க வேதங்கள் படிச்சா புரியாது, இவங்க வேதங்களை பின்பற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். மனு சங்கீதா, ரிக் வேதா, யஜுர்வேதா இந்த மாதிரி வேதங்களை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால வியாச மகரிஷி என்ன பண்ணாரு? பாரதம், மகாபாரதம். மகாபாரத் மிகப்பெரிய பாரதம். அந்த மகாபாரதத்துல வரக்கூடிய ஃபைனல்
இறுதியான அத்தியாயம் தான் பகவத்கீதை. சோ பகவத்கீதை, மகாபாரதம், வால்மீகி அருளிய ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், அனைத்து வேதங்களின் சாரமான ஸ்ரீமத் பாகவதம், இதுதான் இந்த யுகத்துக்கான கிரந்தங்கள். கலியுக மக்களுக்கு, கலியுக மக்களுக்குடைய மனோநிலை, கலியுக மக்களின் மனோநிலைக்கும் அவனுடைய புத்தி கூர்மைக்கும் தகுந்தமாய் இந்த காலத்துல பின்பற்ற வேண்டிய கிரந்தங்கள் பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம். ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இதுவும் ஸ்கூல்ல கிடையாது. வேத கல்வியும் விட்டாச்சு. நம்முடைய சனாதன தர்மத்துடைய சாஸ்திரமான பகவத்கீதை, பாகவதம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வெறும் பௌதிக கல்விதான் படிக்கும். அந்த பௌதிக கல்வி வெறும் குற்றங்களும் குறைகளும் நிறைந்தது, மனிதர்களால வகுக்கப்பட்டது. இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிறாங்களே பிள்ளைங்கள், இன்னைக்கு பிள்ளைகள் ஸ்கூல்ல நிறைய தவறான பாடங்களை படிக்கிறாங்க. நிறைய தவறான பாடங்கள். ஏன்னா விஞ்ஞானிகளுக்கே தெரியாது. விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர அவங்களால எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. முதல்ல பூமி தட்டையா இருந்தது, நாங்க பூமி எப்படி உருண்டையா இருக்கும்? பூமி உருண்டையா இருந்தா கீழே விழுந்துருவாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க. இப்ப பூமி உருண்டையா இருந்தா மக்கள் எப்படி அதுல இருக்க முடியும்? அந்த பக்கம் இருக்கிறவங்க கீழே விழுந்துருவாங்க. அதாவது பூமி உருண்டை கிடையாது, பூமி தட்டையா இருக்கும். அப்புறம் ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணாரு, இல்ல இல்ல பூமி தட்டை கிடையாது, உருண்டைதான். அப்படி சொன்னவரை எல்லாம் அடிச்சே கொண்டு போட்டாங்க. பூமி உருண்டைன்னு சொல்றான் முட்டாள் இவன் அப்படின்னு அடிச்சு கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம், அட ஆமா பூமி உருண்டைதான், அவர் சொல்றது கரெக்ட் தான், இப்ப உயிர் திரும்ப வந்துருமா? ஆனா இந்த ஆராய்ச்சிக்கு அவசியமே இல்லை. நம்முடைய சாஸ்திரத்துல பூகோளம், பூமி கோளம் உருண்டை வடிவில் இருக்கின்றது, பூகோளம் என்று சொல்லப்பட்டது. அப்போ வேதங்கள் சயின்ஸ், வேதங்கள் அறிவியல். வேதம்னாலே அறிவியல் தான். பூகோளத்தை பற்றி, படைப்பை பற்றி பற்றி அனைத்து வர்ணனைகளும் பாகவதத்தில் இருக்கு. அதனால பாகவதம் சயின்ஸ் ஆக்சுவலி, ஒரு விஞ்ஞானம். ஆன்மீகம் இல்லாம அறிவியல் கிடையாது. அறிவியல் எங்கிருந்து வந்தது? விஞ்ஞானம் எங்கிருந்து வந்தது? ஆன்மீகம் இல்லை என்றால் விஞ்ஞானம் கிடையாது. ஆனா இன்னைக்கு முட்டாள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆன்மீகத்தை விட்டுட்டு விஞ்ஞானத்தை நம்புறாங்க. ஆனா விஞ்ஞானிகள் குறை அறிவுடையவங்க. விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறது எல்லாமே சரியானது அல்ல. விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஏற்கனவே இருக்கிறத இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை இவங்க கண்டுபிடிச்சு இருக்குங்கிறாங்க. அது என்ன கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே இருக்குது இல்லையா? அப்போ விஞ்ஞானிகளுடைய அறிவு, இந்த அறிவை வைத்துக் கொண்டு ஆராய்ந்து ஆராய்ந்து சொல்றாங்க. ஆனா வேதங்கள் அனைத்தும் இருக்கின்றது. பூமி சூரியனிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, சூரியன் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, சந்திரன் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவு இருக்கு, ஓரொரு கிரகங்களும் வானத்துல எப்படி மிதந்து கொண்டிருக்கிறது, அந்த கிரகங்கள்ல என்னென்ன உயிர்வாழிகள் இருக்காங்க, இது எதுவுமே ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரத்தில் உறுதியாக சொல்லப்பட்டது. அதை ஒன்னொன்னு இப்ப ஆராய்ச்சி பண்ணி உண்மையை ஏத்துக்கிறாங்க. வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மனித மூளையை வச்சு பல வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஆமா அது கரெக்ட் தான். அது அவசியமே இல்லையே ஆராய்ச்சி பண்றது, அது ஆல்ரெடி சாஸ்திரத்துல இருக்கு. அதனால இந்த கிரகங்கள், பல்வேறு கிரகங்கள், இதெல்லாம் இயற்கையா வந்தது கிடையாது. அப்புறம் சில கிரகங்கள்ல உயிர்வாளிகளே கிடையாது. இன்னைக்கு விஞ்ஞானி என்ன சொல்றாங்க? சந்திர மண்டலத்துல உயிர்வாளிகளே கிடையாது, அங்க கல்லு மண்ணு தான் இருக்குது. எங்கேயோ போய் போட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எங்கேயோ போய் இறங்கி போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இதுதான் சந்திர மண்டலம், அங்க உயிர்வாளிகள் கிடையாது, அங்க ஒண்ணுமே இல்ல, அங்க வெறும் கல்லு மண்ணு தான் இருக்குங்கிற தவறான பாடத்தை இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா சந்திர மண்டலங்கிறது ஒரு தேவ கிரகம், தேவலோகம். அந்த சந்திர மண்டலம், சந்திரன் சோமா, சந்திரனுடைய கடவுள் சோமா, சந்திரனை கட்டுப்படுத்தக்கூடிய சோமா, சோமதேவன். அந்த சந்திரனானது பூமியில் இருக்கிற தாவரங்களுக்கெல்லாம் அதிபன். நீங்க பாருங்க, நம்ம நம்ம எல்லாரும் காலையில ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். தாவரங்கள் என்ன பண்ணும்? காலையில ஆக்சிஜனை விடும், நைட் ஆக்சிஜன் எடுத்துக்கும். ரைட்? அப்போ தாவரங்களுக்கு சந்திரன் அதிபர். இந்த பூமியில் இருக்கிற தாவரங்களுக்கு சந்திரன் அதிபர்னா, இந்த பூலோகத்துல பூமியில் இருக்கிற தாவரங்களுக்கு சந்திரன் அதிபரா இருக்கும்போது
அவருடைய கிரகத்துல எப்படி கல்லு மண்ணு மட்டும் இருக்கும்? அப்ப இது முட்டாள்தனம் இல்லையா? பூமியில இருக்கிற தாவரங்களுக்கு சந்திரன் அதிபரா இருக்காரு, ஆனா அவர் கிரகத்துல ஒண்ணும் கிடையாது. இது லாஜிக்கே இல்லை. சோ இந்த மாதிரி நிறைய தவறான பாடங்கள். ஆதி மனிதன் வந்து எழுத படிக்காம தெரியாம இருந்தா, ஆதி மனிதன் ஒரு காட்டுவாசி, அவனுக்கு நெருப்பு உண்டாக்க தெரியல, சமைக்க தெரியல, பழங்களையும் கிழங்குலையும் சாப்பிட்டு வந்தான், ரெண்டு கல்ல உரசுனா அதுல தீ வந்துச்சு, அதுக்கப்புறம் நெருப்பு கண்டுபிடிச்சான். இதெல்லாம் முற்றிலும் தவறான பாடம். இங்க பாக்குறோம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்தினாபுரம் இந்த உலகத்துக்கே தலைநகரமா இருந்திருக்கு. பாண்டவருடைய பேர குழந்தையான பரீட்சித் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்திருக்காரு. என்டையர் எர்த் பிளானட், நாட் ஒன்லி இன் இந்தியா. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நிலப்பகுதி, ஒட்டுமொத்த பூகோளத்துக்கும் பாரத வருஷம் பேரு. அந்த பாரத பூமியை ஆண்டவன் பரதன். பாரத பூமினா இந்தியா மட்டும் கிடையாது, என்டையர் எர்த் பிளானட். பூகோளம் முழுவதுக்கும் ஒரு சக்கரவர்த்தி பரீட்சித் மகாராஜ். அப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெரும் நகரங்கள், நகரங்கள், பெரும் நகரங்கள், கிராமங்கள் அனைத்தும் இருந்திருக்கு. கற்றறிந்த பண்டிதர்கள், அப்புறம் வந்து பாராளும் வேந்தர்கள், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஆர்கிடெக்ட், பெரிய பெரிய கட்டடக்கலை நிபுணர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் பார்த்து வியந்து பார்க்குது. ஜெகநாதபுரி கோயில் எப்படி கட்டியிருப்பாங்க, ராமேஸ்வரம் கோயில் எப்படி கட்டியிருப்பாங்க, தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டியிருப்பாங்க, மதுரை மீனாட்சி கோயில் எப்படி கட்டியிருப்பாங்க. விஞ்ஞானிகளை வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. அப்ப எல்லாம் முட்டாள்களா இருந்தாங்க. இன்னைக்கு உள்ள பசங்க காலேஜ்ல போய் இன்ஜினியரிங் படிச்சு ஒரு பில்டிங் கட்டுறான், 50 வருஷத்துக்கு மேல இருக்க மாட்டேங்குது. காலேஜ்ல போய் இன்ஜினியரிங் படிச்சு ஒரு பில்டிங் கட்டுறாங்க, 50 வருஷத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுது, அதுல பல ஊழல் எல்லாம் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் கொஞ்ச நாள்லயே வீணா போகுது. ஆனா நம்முடைய மன்னர்கள், கட்டிடக்கலை நிபுணர்கள், ஆகச் சிறந்த பண்டிதர்கள் பெரும் நகரங்களை உருவாக்கி இருக்காங்க. பெரும் நகரங்கள், நகரங்கள், கிராமங்கள், இதெல்லாம் இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இயற்கையோட சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. மலைகள் பாதிக்கப்படல, நதிகள் பாதிக்கப்படல, ஏரி குளங்களை மூடல, திறந்தாங்க. இன்னைக்கு நவீன நாகரிகங்கிற பேர்ல ஏரி குளங்களை மூடுறாங்க. ஆனா ஒரு காலத்துல மன்னர்கள் ஏரி குளங்களை வெட்டினாங்க. ஒரு காலத்துல மன்னர்கள் ஏரிகளை குளங்களை வெட்டினாங்க, நதிகளை பராமரிச்சாங்க, மரங்களை, தோட்டங்களை பராமரிச்சாங்க, அழகழகான கிராமங்களை பராமரிச்சாங்க. சோ இப்படி ஹஸ்தினாபுரம், குருக்ஷேத்திரம், அதுக்கு முந்தைய யுகத்துல அயோத்தியா, எவ்வளவு நகரங்கள், எவ்வளவு சிட்டிஸ், விலை மதிக்க முடியாத ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட நகரங்கள். கேலக்சி A10 யாருன்னு தெரியலையே, நேத்து இப்படிதான் அன்மியூட்லயே இருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா. சோ என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆகச்சிறந்த பெரும் கட்டிட நிபுணர்கள், மயன் என்ற அரக்கன் உட்பட மயன் கட்டின அரண்மனை துரியோதனை பிரமிக்க வச்சது. எது நிலம், எது நீர், எது கண்ணாடி, எது நெஜம், கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு. அப்ப அவங்க எல்லாம் முட்டாளா? முட்டாள்களா? நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்களா? ஒன்னும் எழுத படிக்க தெரியாம இருந்தாங்களா? அனைத்தும் இன்னைக்கு தவறான பாடம். நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டு தவறான பாடம் தான் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல, காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில, பல்கலைக்கழகங்கள்ல. நம்முடைய முக்கியமான வேத கல்வி, வேத நாகரிகம், உலகத்துக்கே கற்றுக் கொடுத்த நாகரிகம் நம்முடைய நம்முடைய பாரத், இந்தியா. இன்னைக்கு இந்தியான்னு சொல்றோம் இல்லையா? இந்த இந்தியா, பாரத், வேர்ல்டு கேபிட்டல், உலகத்தின் தலைநகரம். திரேத்த யுகத்துல அயோத்தியா உலகத்தின் தலைநகரம், பூகோளத்தின் தலைநகரம். திரேத்த யுகத்துல பூகோளத்தின் தலைநகரம் அயோத்தியா, கோசல நாடு. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல ஹஸ்தினாபுரம், இன்னைக்கு இருக்கிற நியூ டெல்லி. ஹஸ்தினாபுரம் உலகத்தின் தலைநகரம், வேர்ல்டு கேபிட்டல். நம்ம சின்ன வயசுல வரலாறுல படிச்சிருக்கோம், இந்தியா வந்து செல்வம் கொழிக்கும் நாடு. பல மன்னர்கள் படையெடுத்து வந்து எல்லாம் சுரண்டிட்டு போனாங்க, திருடிட்டு போனாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சரியம்னா,
திருடிட்டு போனவங்க வரலாறு எல்லாம் புக்கில் இருக்கு. இதை காப்பாத்துறவங்க வரலாறு எல்லாம் காணும். என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்தியால வந்து கொள்ளையடிச்சிட்டு போனவங்க வரலாறு எல்லாம் பாட புஸ்தகத்துல இருக்கு. திப்பு சுல்தான் வந்தாரு, அந்த முகமது வந்தாரு, இந்த முகமது வந்தாரு, அவர் கொள்ளையடிச்சாரு, இவர் கொள்ளையடிச்சாரு. திருடங்களுடைய சரித்திரம் எல்லாம் படிக்கிறோம். பிருத்திவிராஜ் சௌகான், ஆகச்சிறந்த மாவீரர், இவங்களுடைய சரித்திரம் எல்லாம் எங்க போச்சு? சோ நிறைய விஷயங்கள் நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வரலாறு வந்து திரிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப ஏறக்குறைய 1000 ஆண்டு காலம், 1000 ஆண்டு காலத்துல 800 ஆண்டு காலம் இந்த உலகத்தை முகலாயர்கள் ஆண்டிருக்காங்க. குறிப்பா இந்தியாவை முகலாயர்கள் ஆண்டிருக்காங்க 800 ஆண்டு காலம். 200 ஆண்டு காலம் வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆண்டிருக்காங்க. எவ்வளவோ டேமேஜ் பண்ணிருக்காங்க. கோயில்களை உடைச்சிருக்காங்க, விக்கிரகங்களை உடைச்சிருக்காங்க, கிரந்தங்களை அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் கிரந்தகத்தை வந்து தவறான வியாக்கியானம் கற்பிச்சிருக்காங்க. கிரந்தங்களுடைய அர்த்தங்களை, சாஸ்திரத்துடைய அர்த்தங்களை மாத்தி இருக்கிறாங்க. இவ்வளவெல்லாம் நடந்து கூட இன்றைக்கும் சனாதன தர்மம் ஓங்கி உயர்ந்து நிக்குது. ஏன்னா சனாதனம் என்பது நித்தியமானது. சனாதனம் நித்தியமானது. சனாதனம் மாற்றம் இல்லாதது. சனாதனம் அழிக்க முடியாது. அந்த தர்மம், சனாதன தர்மம், நம்முடைய தர்மம், நம்முடைய வேத நாகரிகம், வேத கலாச்சாரம், சனாதன தர்மம் இன்றைக்கும் இருக்கு. இவ்வளவு டேமேஜ் பண்ணாலும், இவ்வளவு சிதைவுகளை ஏற்படுத்தினாலும், இவ்வளவு அழிவுகளை ஏற்படுத்தினாலும், முகலாயர்களும் கிறிஸ்தவர்களும் பல அழிவுகளை ஏற்படுத்தினாலும், பிரிட்டிஷ்காரங்க, மேற்கத்திய நாட்டுக்காரங்க, அப்புறம் வந்து முகலாய மன்னர்களின் படையெடுப்பு இதெல்லாம் நடந்து கூட இன்றைக்கும் பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் காலத்தால் அழிக்க முடியாத நிற்கிறது. சோ இந்த கல்வி வந்து நம்ம விட்டுட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம எந்த கல்வி படிக்கிறோம்னா தவறான பாடம் படிச்சுக்கிட்டு. இன்னைக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் படிக்கிறது எல்லாமே தவறான பாடங்கள். குரங்குல இருந்து மனுஷன் வந்தார், ஒரு விஞ்ஞானி சொல்றார். குரங்குல இருந்து மனுஷன் வந்தார். அதை வந்து பிரபுபாதத்தை கேட்டாங்க, சுவாமிஜி, the Darwin scientist said human beings are coming from monkey. குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கன்னு சொல்றாங்க. பிரபுபா சொன்னாரு, இஸ் இட்? அப்படின்னா ஒருவேளை டார்வினுடைய அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாருன்னு. பிரபுபா என்ன சொன்னாரு, குரங்குல இருந்து மனுஷன் வந்தா அப்படின்னா டார்வினுடைய அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாரு. குரங்குல இருந்து மனிதன் வந்தான். மனிதனம் வந்து விலங்குல இருந்து உற்பத்தியானது. மனிதனுக்கு அறிவு கிடையாது. ஆதி மனிதன் முட்டாளா இருந்தான். இதெல்லாம் தவறான பாடங்கள். யுகங்களாக, காலம் காலமாக ஆகச்சிறந்த பெரும் பண்டிதர்கள் மனித குலத்துல இருந்திருக்காங்க. பெரும் ராஜ ரிஷிகள், மகா ரிஷிகள், பெரும் நகரங்கள், மாளிகைகள், அரண்மனைகள், நகரங்கள், கிராமங்கள் எல்லாம் திட்டமிட்டு நேர்த்தியாக இயற்கையை பாதிக்காத வகையில் செஞ்சிருக்காங்க. இயற்கையை துன்புறுத்தாத வகையில ரொம்ப அழகான நகரங்களையும் கிராமங்களையும் உருவாக்கியிருந்தாங்க. இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேர்ல பெரும் நகரத்தை உருவாக்குறாங்க. விவசாய நிலங்களை அழிச்சு பூமியை வந்து மலடாக்கி நாட்டை வந்து சூறையாடி அசுர வளர்ச்சி, அசுரத்தனமான நாகரிகம், பேரளவான பௌதிக நாகரிகம், மாடர்ன் சிவிலைசேஷன் ஆர் மாடர்ன் சொசைட்டி. இன்னைக்கு நவீன நாகரிகம், நவீன சமுதாயம் அசுர குணத்தினால வளர்ந்துருக்கு. இதனால நமக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கே தவிர எந்த லாபமும் இல்லை. ஆனா வேதிக் பீரியட்ல எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். எல்லாம் நேர்த்தியா நடந்தது. அதனால இந்த படைப்பு வந்து திடீர்னு நடந்தது, அது வேதங்களா கற்பனை, கட்டுக்கதை, இந்த மாதிரி பேசுறவங்க முதல் முட்டாள்கள். முட்டாள்கள். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு நோ. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும். வேதங்கள் எப்ப தோன்றியது, வேதங்கள் எப்போ தோன்றியதுன்னு யாராலும் சொல்ல முடியாது இல்லையா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். ஒரு பொருள் வாங்கும் போதே அந்த பொருளுக்கான புத்தகம் தயாரிக்கப்பட்டு விடுகிறது இல்லையா? இப்ப வந்து ஹீரோ ஹோண்டால ஒரு புது பைக் விடுறாங்க. ஹீரோ ஹோண்டால புது பைக் விடும்போதே அந்த பைக்கை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு தடவை ரூபாய் சர்வீஸ் பண்ணணும், எவ்வளவுக்கு இருக்க ஆயில் சேஞ்ச் பண்ணணும், எப்ப டயரை மாத்தணும், எப்ப வீலை மாத்தணும், எல்லாமே இந்த புக்ல. ஆஸ் soon as அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வரும்போது, அந்த ப்ராடக்ட் அந்த அந்த பொருள் வந்து வியாபாரத்துக்கு வரும்போது அதற்கான பராமரிப்பு புத்தகம் வந்து விடுகிறது.
இல்லையா? அதே போலதான் இந்த மனிதகுலம் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே வேதங்களும் படைக்கப்பட்டது. அப்ப மனிதகுலம் எப்ப சிருஷ்டிக்கப்பட்டது யாராலும் சொல்ல முடியாது. வேதங்கள் எப்ப தோன்றியது யாராலும் சொல்ல முடியாது. ஆனா சொல்லலாம், பகவத்கீதை நமக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது, ராமாயணம் இதுக்கு முந்தைய யுகத்துல நடந்தது, இது சொல்லலாம். கிறித்துவ மார்க்கம் ஒரு 2000 ஆண்டுக்கு முன்பாக வந்தது, இஸ்லாம் மார்க்கம் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது, பௌத்த மார்க்கம் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. பௌத்த மார்க்கம், ஜெயின மார்க்கம், கிறித்துவ மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம், பல்வேறு மார்க்கங்கள் ஏறக்குறைய 2000 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. அதுக்கு முன்பு இருந்தே பகவத்கீதை இருக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு, இந்த பகவத்கீதைய பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரியனுக்கு சொல்லியிருக்கேங்கிற. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விபஸ்வான் மனுவே பிராக மனுயுக்காக பிரவேத். அர்ஜுனா, இந்த பகவத்கீதை யோகா, பகவத்கீதை சயின்ஸ், இந்த பகவத்கீதை, இந்த யோக முறை, இந்த விஞ்ஞானம் பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு பகவான் சொல்லியிருக்கார். இமம் விபஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம், இந்த அழிவற்ற யோக முறை. பாருங்க, எவ்வளவு காலம் மாறினால் பகவத்கீதை அழியல, பாகவதம் அழியல, ராமாயணம் இதை அழிக்க முடியாது. ஏன்னா அது நித்தியமானது, இது இறைவனால் நமக்கு உபதேசிக்கப்பட்டது. சோ இந்த மனித குலம் படைக்கப்பட்ட உடனே வேதங்களும் படைக்கப்பட்டது. சோ வேதங்கள் எப்போ தோன்றியது யாராலும் சொல்ல முடியாது. மற்ற மார்க்கங்களுடைய கிரந்தங்களை சொல்லிடலாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனா பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் நித்தியமானது. வேதங்கள் இந்த படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. அந்த வேதத்துல இந்த மனித வாழ்க்கையை நாம் எவ்வாறு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள். இப்போ இந்த மொபைல் போன் வாங்கினதோட நோக்கம் என்ன, இந்த மொபைல் போனை எப்படி பயன்படுத்தணும் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த புக்ல இருக்கு. அதே மாதிரி வேதங்கள்ல இந்த மனித வாழ்க்கையை நம்ம எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் என்னுடைய தர்மம் என்ன, எது தர்மம் எது அதர்மம், எது சரி எது தவறு, எது நல்லது எது கெட்டது, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் என்னுடைய தர்மம் என்ன, நான் அதை எவ்வாறு செய்ய வேண்டும், இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடம் தான் வாழ்க்கைக்கு இன்றியமையாது வாழ்வியல் பாடம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடம். வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் பாடத்தை விட்டுட்டு நம்ம எல்லாரும் வாழ்க்கைக்கு தேவையில்லாத பேரளவான பௌதிக பாடம், தவறான பாடங்களை படிச்சுக்கிட்டு துரதிருஷ்டம் தான், காலத்தின் கட்டாயம், துரதிருஷ்டம், நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம். சோ அதனால இந்த கல்வி அத்தியாவசியம், பகவத்கீதை பாகவதம் அத்தியாவசியம். ஏன்னா இது நமக்கு வாழ்வியல் முறையை கற்பிக்குது, வாழ்க்கைக்கான பாடம். சோ பகவத்கீதை பாகவதம் இதிகாச புராணங்கள்ல படைப்புக்கு பின்னாடி பகவான் கிருஷ்ணர் இருக்காரு. அவருடைய மேற்பார்வையில தான் அசைவன அசையாதன ஊர்வன பரப்பன எல்லா ஜீவராசிகள், அண்ட சராசரங்கள், இயங்கக்கூடியது இயங்காதது எல்லாமே இறைவனுடைய மேற்பார்வையில் தான் செயல்படுது. நேற்று பேசின அவர் தான் சுவிட்ச் ஆன் பண்றாரு, அவர் தான் சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. சோ இறைவன் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. தமிழ்ல படிச்சிருக்கோம், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அவன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அவர் அசைஞ்சாதான் அசையும். இப்போ ஒரு உதாரணம், இந்த உடல்ல ஆன்மா இருக்கு, அதுக்கான அடையாளம் என்ன, யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்கு. என் உடல்ல ஒரு ஆன்மா இருக்கு, அதற்கான அடையாளம் என்ன, ஆத்மாவுடைய அடையாளம் என்ன? ஹரே கிருஷ்ணா தொடு பிரபு. ஒரு நிமிஷம் ஒரு தொடு நிமிஷம் உணர்ச்சி ஒரு கொண்டு. நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். யாரா ஒத்துரு முதல்ல கை தூக்குங்க, நான் யார் பேர் சொல்லணும் அவங்க சொல்லுங்க. ஓகே, சீஜா மாதாஜி. உணர்வு பிரபு, உணர்வு இருக்கிறதுனாலதான் நம்ம உடம்புல ஆத்மா இருக்குன்னு ஆஹ் தெரியுது பிரபு. ஆத்மாவுடைய சிம்டம் வந்து கான்சியஸ்னஸ் இல்லையா? இப்ப நான் அசைறேன், நான் தலையாட்டுறேன், நான் பேசுறேன், நான் பாக்குறேன், நான் சிரிக்கிறேன், நான் யோசிக்கிறேன், நான் செயல்படுறேன், இதெல்லாம் இந்த உடல்ல ஆன்மா இருக்கு. இந்த உடல்ல இருந்து ஆன்மாவை எடுத்துட்டா, இந்த உடல்ல இருந்து ஆத்மா வெளியே போயிடுச்சு, இந்த உடலை விட்டாச்சு, ஆத்மா இந்த உடலை விட்டு போயாச்சு. இப்ப நான் பேசுவேனா, சாப்பிடுவேனா, சிரிப்பனா, பாப்பனா, ஒண்ணும் செய்யுது. அப்ப ஆத்மா செய்யுது, இந்த உடம்பு இயக்குது. இந்த உடல் ஒரு எந்திரம், இந்த உடலை இயக்கக்கூடிய ஆபரேட்டர், டிரைவர் ஆன்மா.
அதே மாதிரிதான் இந்த ஒரு சிறு உடலை ஒரு சிறு ஆத்மா இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை அகில ஆத்மா இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானையில சாதம் வெந்திருக்கானா ஒரு சாதத்தை எடுத்து அமுத்திப்பாங்க. ஒரு பானையில சாதம் வெந்திருக்கான்னு ஒரு சாதத்தை அமுத்தி பார்த்தா தெரிஞ்சு. அத மாதிரி நான் எப்படி இயங்குறேன், இந்த உடல் எப்படி இயங்குது, இந்த உடலில் ஆன்மா இருப்பதால் இந்த உடல் இயங்குது. பிரபஞ்சம் என்ற ஆத்மா, இந்த பிரபஞ்சம் பரமாத்மாவால் இயங்குகிறது. அதனாலதான் பகவானுக்கு விஸ்வாத்மா என்று பெயர். விஸ்வாத்மா, அகிலாத்மா, பிரபஞ்சத்தை இயக்குபவர். அப்போ என்னுடைய உடல்ல ஆன்மா இருக்கிறதா அந்த உடம்பு இயங்குது. ஆன்மாவுடைய சம்பந்தம் விட்டு போச்சுன்னா உடம்பு இயங்குறது இல்ல. நான் ஒரு குட்டி ஆத்மா. நம்ம எல்லாருடையும் ஒரு சிறு ஆத்மா, கண்ணுக்கு புலப்படாத சிறு அணு ஆத்மா. நம்ம எல்லாரும் அணு ஆத்மா, கண்ணால் பார்க்கவே முடியாது. பகவத்கீதையில பிரபா அந்த கோட் கொடுத்திருக்காரு இல்லையா, புராணங்கள் உபநிஷத்துல இருந்து. கேசாகரஸ்ய சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய, தலைமுடியோடைய நுனி பாகம். தலைமுடியோடைய நுனி பாகத்தை எடுத்து அது 10,000 முறை கட் பண்ணா என்ன ஒரு சைஸோ அது ஆத்மாவுடைய சைஸ். முதல்ல தலைமுடியோட நுனி பாகத்தை பிடிக்கவே முடியாது, அப்புறம் எங்க அது 10,000 பீஸா கட் பண்றது. அப்போ இந்த ஒரு அணு ஆத்மா, அணுனா ரொம்ப ரொம்ப மைனூட்டா. நீங்க பாக்குறீங்க டிவியில சோப்பு விளம்பரத்துல எல்லாம் பாக்டீரியா எல்லாம் காட்டுவாங்க, லென்ஸ் வச்சு பாக்குறாங்க. பாருங்க இந்த உடம்புல எவ்வளவு அழுக்குகள் கிருமிகள்லாம் இருக்கு, இந்த சோப்பு போடுங்க எல்லாம் போயிடும் இல்லையா, விளம்பரம் போடுறாங்க. அப்போ கண்ணுக்கு தெரியாத உயிரினத்துக்குள்ள கூட உயிர் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத உடல். கண்ணுக்கு தெரியாத உடல் அதை மைக்ரோஸ்கோப் வச்சுதான் பார்க்க, நுண்கருவி வச்சுதான் பார்க்க முடியுது. பாக்டீரியா, வைரஸ், கொரோனா வைரஸ், பாக்டீரியா, திஸ் வைரஸ், தட் சோ மெனி வைரஸ், நிறைய கிருமிகள்லாம் இருக்கு. அந்த கிருமிகளை கண்ணால பார்க்க முடியல, அதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கிருமி தெரியுது. அந்த கிருமிக்குள்ளேயும் ஆன்மா இருக்கு. நீங்க காலையில வெயில், சூரியன் உதிக்குது இல்லையா, சூரியன் உதிக்கும் போது ஜன்னலை திறந்து பாருங்க. அந்த சூரியனுடைய வெளிச்சம் உள்ள வரும்போது அந்த வெளிச்சத்துல நிறைய கிருமிகள்லாம் காத்துல பறக்கும். அந்த கிருமிகளுக்கு உடல் இருக்கு. அந்த கிருமியினுடைய உடலுக்குள்ள கூட ஆத்மா இருக்கு. அதான் நம்ம எல்லாரும் அணு ஆத்மா. நம்ம எல்லாரும் ஜீவாத்மா அல்லது அணு ஆத்மா. இந்த குட்டியூண்டு ஆத்மா இந்த உடம்பை இயக்குது. இந்த பிரபஞ்சத்தை இயக்குறாரு இல்லையா, அவரு பரமாத்மா. இப்போ இந்த உடம்புல ஆத்மாவே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா அவன் முட்டாள். இது மெடிக்கல் சயின்ஸ் அசெப்ட் பண்ணிதான் ஆகணும். இந்த உடல்ல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, பார்க்க முடியாதனால இல்லைன்னு ஆயிடாது. நான் அதை பார்க்கல, நான் உணரலைங்கிறதா இல்லைன்னு ஆயிடாது. அதற்கான தகவல்கள் சாஸ்திரத்துல இருக்கு. பகவத்கீதை ஒரு அத்தியாயம் முழுவதுமே பகவான் ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஸ்லோக ஸ்லோகமா சொல்லியிருக்காரு. இப்ப ஆத்மா இந்த உடல்ல இருக்கு. ஆத்மா இந்த உடல்ல இருக்கும் போதுதான் உடல் இயங்குது. ஆத்மா இந்த உடல்ல இருக்கும் போதுதான் உடல் இயங்குது. பரமாத்மா இருக்கிறது இந்த பிரபஞ்சமே இயங்குது. ஆஹ் அவர் விபு ஆத்மா. கிருஷ்ணா விபு ஆத்மா அல்லது பரமாத்மா. நம்ம ஜீவாத்மா அல்லது அணு ஆத்மா. சோ இந்த ஜீவாத்மாவுக்கு பகவான் தான் ஆதாரம். ஏன்னா நம்ம எல்லாரும் பகவானுடைய சிறிய அம்சம். மமே வாம்சோ ஜீவலோகே, மமே வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. ஜீவாத்மாக்கள் என்னுடைய அம்சம். மமே அம்சோ ஜீவலோகே, நித்தியமானவங்க. ஜீவாத்மாக்கள் நாம நித்தியமானவங்க, பகவானுடைய சிறிய அம்சம். ஆனா மனம் உட்பட 6 புலங்களால கஷ்டப்பட்டு. இந்த உடம்பு ஒரு யந்திரம், மெஷின். டக் 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 டக்னு வேலை பண்ணுது. அடிக்கடி மெஷினை ரிப்பேர் பண்றோம், ஸ்பேர்ஸ் மாத்துறோம். கண்ணு போச்சுன்னா கண்ணு மாத்திக்கிறோம், காது போச்சுன்னா ஏதோ மிஷினை வச்சுக்கிறோம், இதையாவது பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் இந்த உடம்பு உபயோகமாகாது, வேற உடம்பு தேவைப்படும். ஸோ ஆத்மா இந்த உடம்பு வேற உடம்புக்கு போகுது. ஸோ இப்படி இந்த ஜட இயற்கை, மெட்டீரியல் நேச்சர், இந்த பௌதிக இயற்கை நமக்கு ஒரு குறிப்பிட்ட உடம்பு கொடுத்துருக்கு. 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. ஜலஜா நவலக்ஷாணி, ஸ்தாவரா லட்சவிஞ்சதி, கிருமயோ ருத்ரசங்கரா, பக்ஷினாம் நவலக்ஷணம். தண்ணீர்ல மட்டும் 9 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. நீர்வாழ் உயிரினங்கள், தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க. இப்படி இந்த பௌதிக இயற்கை 84 லட்சம் வகையான உடல்கள் கொடுக்குது. இந்த பௌதிக இயற்கை கிருஷ்ணாவோட எக்ஸ்டர்னல் எனர்ஜி. பூமி ராமோ அனலோவாயு கம்மனோர் புத்திரே வச்ச அகங்கார விதியம் பின்னா புகதியஷ்டடா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மன, புத்தி, அகங்காரம். இந்த 8 கிருஷ்ணாட்டுக்கு பிரித சக்தி. சோ அதனால கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம பூமி, நிலம், நீர், நெருப்பெல்லாம் இயங்காது. அதே மாதிரி நாமளும் கிருஷ்ணாவுடைய அம்சம். கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம நாமளும் இயங்க முடியாது. அப்போ ஜீவாத்மாக்கள் ஆகிய நாமளும் சரி,
இந்த பௌதிகருக்கும் சரி, இந்த ஜீவாத்மாக்களுக்கு பல வசதிகளை கொடுக்கிற தேவர்களும் சரி, காற்றுக்கு வாயு, நெருப்புக்கு அக்னி, நீருக்கு வருணன், மழைக்கு இந்திரன், இந்த மாதிரி 33 கோடி தேவர்கள். இந்த தேவர்களும் தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்கல்ல, இவங்களும் பகவானுடைய பிரதிநிதிகள், பகவானுடைய அங்க உறுப்புகள். இந்த தேவர்கள்லாம் கிடையாது, சும்மா கதை விடுறாங்க, இந்திரா சந்திரா இதெல்லாம் கற்பனை. நோ நோ, திஸ் இஸ் கால் யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட். ஸோ நிர்வாகம் இல்லையா? இப்போ ஒரு கம்பெனில ஒரு நிர்வாகத்துல பல பொறுப்பாளர்கள் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஏரியா மேனேஜர், திஸ் மேனேஜர், சோ மெனி மேனேஜர். ஒரு கம்பெனில நிர்வாகம் பண்றதுக்கு அந்த கம்பெனியோட முதலாளி நிறைய அதிகாரிகளை வச்சிருக்காரு. ஒரு அரசாங்கம் நாட்டை ஆள்றதற்கு நிறைய அமைச்சர்களை வச்சிருக்காங்க. போக்குவரத்து துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், குடிநீர்த்துறை அமைச்சர், உளவுத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல ஒரு பிரதான அமைச்சர், பிரதான மந்திரி, பிரதான மந்திரி, பிரதான மந்திரி, பிரதம மந்திரி. அந்த மாதிரி இந்த பூமியை ஆள்றதுக்கு எப்படி மினிஸ்ட்ரியில நிறைய மந்திரிகள் இருக்காங்களோ, இந்த மந்திரிகள்லாம் பிரதான மந்திரிக்கு கீழே செயல்படுறாங்க. அதே மாதிரி இந்த பிரபஞ்சங்களை இயக்குவதற்கு பகவான் 33 கோடி தேவர்கள் வச்சிருக்காங்க. இந்த 33 கோடி தேவர்களும் பகவான மேற்பார்வை செயல்படுறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இதுல யாருக்கு தெரியல. எல்லாம் 33 கோடி தேவர்கள்ல சனாதன தர்மத்தை பின்பற்ற இந்துக்கள் சொல்றவங்களுக்கு ஒரு 10 பேர் தான் தெரியும். இந்திரா சந்திரா வருண் 10 பேர் சொல்லுவாங்க, இது யாருக்கும் தெரியாது. மற்ற மார்க்கத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தேவதைகளை பத்தியே தெரியாது. அவங்களுக்கு இறைவன் ஒத்துடுதான், அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம வேதங்கள் புராணங்கள்ல பல்வேறு தேவர்கள், அந்த தேவர்களுடைய பொறுப்பு, அவங்க எந்த துறையை நிர்வாகம் பண்றாங்க, அவங்க எப்படி பகவானுடைய கட்டளைக்கு கீழே செயல்படுறாங்க, அவங்க எப்படி பகவானுடைய பிரதிநிதியா இருக்காங்க, எல்லா தகவல்களும் சாஸ்திரத்துல இருக்கு. சோ நான் படிக்காதனால, எனக்கு தெரியாதனால அது இல்லைன்னு ஆயிடு. உண்மை உண்மைதான். நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மை உண்மைதான். நான் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை உண்மைதான். நான் படிச்சாலும் படிக்கலனாலும் உண்மை உண்மைதான். நான் தெரிந்து கொள்ளாது என்னுடைய அறியாமை, நான் கற்றுக்கொள்ளாதது என்னுடைய அறியாமை. ரைட்? சோ இப்படி நம்முடைய படைப்பு, இந்த பிரபஞ்சத்துடைய படைப்பு, அதை இந்த படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள். இன்னைக்கு வகுப்பு ரொம்ப தத்துவார்த்தமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம ஏதோ மேலிருந்த வாரியா படிச்சுட்டு போயிடுறோம். நிறைய விஷயங்களை நம்ம மறந்து போயிடுறோம், தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த படைப்பு, இந்த பௌதிக சிருஷ்டிப்பு 24 மூலக்கூறுடைய கலவை. 24 மூலக்கூறு, எல்லா பொருளுக்கும் ஒரு மூலம் இருக்கும் இல்லையா, மூலக்கூறுகள். இது இந்த 24 மூலக்கூறுகள் தான் படைப்புக்கு பிரதானமா இருக்கு. மகத்தத்துவம் பேர் அதுக்கு. 24 மூலக்கூறுகள் பிரதானம். 5 பஞ்சமகா பூதம், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், 5, 10, 15, 20. அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், ஜடர்க்கின் 3 குணங்கள். இந்த 24 சேர்ந்தது படைப்புக்கான மூலப்பொருள். இந்த மூலப்பொருள் எங்கிருந்து வந்தது? அது தானால வராது. இப்ப படிச்சோம் இல்லையா, இந்த மூலப்பொருட்களுக்கு ஆதாரம் கிருஷ்ணா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சமகா பூதங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடர்க்கின் 3 குணங்கள். இதெல்லாம் பகவான் இருந்து வருது, தானால வராது. அதுக்கப்புறம் இதை ஆளக்கூடிய தேவதைகள், இந்திரா சந்திரா வருணா அக்னி வாயு பிரம்மதேவ் மகாதேவ். அதுக்கப்புறம் இதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய உயிர் வாழ்கள், ஜீவாத்மா. இப்படி தேவர்கள், பிரபஞ்சத்தை ஆளும் தேவர்கள், அதை அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், இந்த 24 மூலக்கூறுகள், ஜீவராசிகள், நாம எல்லாத்துக்கும் பகவான் தான் ஆதாரம். சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தா. பகவான் என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்க. பகவத்கீதை சொல்றாரு, கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியான் அனுஸ்மரேத்ய சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத். கவிம், கிருஷ்ணா இஸ் வெரி வெல் ஸ்காலர், பண்டிட்.
புராணம் ரொம்ப பழமையானவர். அணுவை விட சிறியவர், சிறியவற்றெல்லாம் சிறியவராவர், சிறியவானவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். அனோரணியார் மகதோ மகியார் ஆத்மஸ்ய ஜந்து நிகிதோ முகாயா. பகவான் சிறியவற்றெல்லாம் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர், எங்கும் வியாபிச்சிருப்பவர். அவருக்கு எல்லையே கிடையாது. சோ கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியார் சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம். எல்லாவற்றுக்கும் ஆதாரம், எல்லையற்ற ரூபத்தை எடுத்துக்கொள்பவர். ஆதித்ய வர்ணம், சூரியனை போல பிரகாசிப்பவர். அப்படி ஒருத்தர் பகவானை தியானிக்க வேண்டும் சொல்ற பகவத்கீதையில. சோ இப்படி பகவான் கிருஷ்ணர் இங்க காணக்கூடிய அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கார். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இங்க நம்ம காணக்கூடிய அனைத்து பௌதிக பொருட்கள், அசைவன அசையாதன, உயிருள்ளன உயிரற்றன, மனிதர்கள், தேவர்கள், பல்வேறு கிரகங்கள், அந்த பல்வேறு கிரகத்தை ஆளும் தேவர்கள், அந்த பல்வேறு கிரகத்தில் வாழும் ஜீவராசிகள், எல்லாத்துக்கும் பகவான் தான் ஆதாரமா இருக்கு. சோ இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி வேற கிரகத்துல மனுஷங்க கிடையாது, அங்க தாவரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இது முட்டாள்தான். இந்த விஞ்ஞானிகள் அவங்க அறிவை கொண்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த எந்திரத்துல போலாம். ஆனா உயர்ந்த கிரகத்துக்கு அந்த எந்திரத்தால அவங்களால பிரயாணம் செய்ய முடியாது. அந்த உயர்ந்த கிரகத்துக்கு போறதுக்கு அவங்க நிறைய புண்ணிய கர்மாக்களை செய்யணும். சோ அப்ப அல்டிமேட்லி எதை தீர்மானிக்குது, எந்தெந்த கிரகத்துல எந்தெந்த உயிர்வாளிகள் இருக்காங்க, தேவலோகத்துல எந்த மாதிரி உயிர்வாளிகள் இருக்காங்க, பூலோகத்துல எந்த மாதிரி உயிர்வாளிகள் இருக்காங்க, கீழ் உலகத்துல எந்த மாதிரி உயிர்வாளிகள், 14 லோகம், பூர்போஸ்வகா, பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், அதல வெதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாத்தால, 14 லோகம் எண்ணற்ற ஜீவன்களால் நிரப்பப்பட்டிருக்கு. இது எப்படி நடக்குது? அவங்க அவங்களுடைய கர்ம வினைக்கும் பாவ புண்ணியத்துக்கு ஏற்பட்டார் போல. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண விச்சித்தா வித்திச்சா அதோ கச்சந்தி தாமசா. உயர்ந்த குணம், தெய்வீகமான குணம், கருணை, அப்புறம் சகிப்புத்தன்மை, அன்பு, பணிவு, அடக்கம், உதவும் மனப்பான்மை, இந்த மாதிரி தெய்வீகமான குணம் உள்ளவங்க மேல் கிரகத்தை நோக்கி போவாங்க. தான தர்மங்களை செய்யறவங்க, தவம் இருக்கிறவங்க, விரதம் இருக்கிறவங்க, நிறைய புண்ணிய கர்மாக்களை நிறைய புண்ணிய கர்மாக்களை சேர்த்துக்கிறவங்க மேல் உலகத்துக்கு போவாங்க. அங்க அவங்க உயிர் வாழ்வாங்க. இந்த உலகத்திலேயே தீவிரமான முட்டாள்தனமா செயல்படுறவங்க, தீவிரமான குணத்துல இருக்கிறவங்க இந்த உலகத்துல வேற வேற உடம்பு மாறிக்கிட்டே இருப்பாங்க. மத்தியே திஷ்டந்தி ரஜஸ் ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. ஊர்த்துவம்னா மேல் நோக்கி போறது. ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண வித்திஷா அதோ கச்சதி தாமசா. அறியாமையில பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, புலன்பு அனுபவிக்கிறவங்க இருள் நிறைந்த பிரதேசத்துக்கு போவாங்க. இப்படி அவங்க அவங்களுடைய கர்ம வினைக்கும் குணக்கர்மத்துக்கு ஏற்றாற் போல பல்வேறு கிரகங்கள், அந்த பல்வேறு கிரகத்தை ஆளும் தேவர்கள், அந்த பல்வேறு கிரகத்துல பல்வேறு ஜீவராசிகள், கிண்ணற லோகம், கிம்புருஷ லோகம், வித்யாதர லோகம், யக்ஷலோகம், ராசச லோகம், பித்ருலோகம், தேவலோகம், சாரண லோகம், வித்யாதர லோகம், கந்தர்வ லோகம், ஜபலோகம், தபோலோகம், ஜனலோகம், மகரலோகம், பல்வேறு கிரகங்கள், அதல லோகம், விதல சுதல தலாதல, எக்கச்சக்கமான பிரபஞ்சம் கிரகங்கள். அதுல ஃபுல்லா உயிர்வாளிகள் இருக்காங்க. இந்த முட்டாள் விஞ்ஞானிகள் ஒரு எந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போயிட்டு அங்க ஒண்ணும் கிடையாது, நான் கல்ல தான் பார்த்தோம், மண்ணை தான் பார்த்தோம். அவங்க அதுக்கான முறை இருக்கு, அதற்கான முறை இல்லையா? இப்போ இந்த நாட்டிலேயே நான் இந்தியாவில் இருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற நான் என் இஷ்டப்படி எல்லாம் சுவிட்சர்லாந்துக்குள்ள போயிட முடியாது. நான் சுவிட்சர்லாந்துக்குள்ள போகணும்னா நான் அந்த எம்பசிக்கு அப்ளை பண்ணணும், அனுமதி வாங்கணும். அவங்க எனக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்க என்ன காரணத்துக்காக சுவிட்சர்லாந்து வரீங்க, எவ்வளவு நாள் இருக்க போறீங்க, உங்களுக்கு தகுதி இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் அதுக்குள்ள அனுமதிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு நாட்டிலிருந்து நான் இன்னொரு நாட்டுக்கு, இந்த பூமியிலேயே நான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு சோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறைய சட்ட திட்டங்களை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் எந்த கிரகத்துக்கு வேணாலும் போயிடலாமா? யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் இருந்துக்கலாமா? அல்ல அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாமா? நான் சுவிட்சர்லாந்து போகவே இல்லை, ஆனா நான் சொல்றேன் அங்க ஒண்ணுமே கிடையாது, சும்மா போய் சொல்றாங்க, சுவிட்சர்லாந்து எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா நான் போய் பார்க்கல. நான் போய் பார்க்காம சுவிட்சர்லாந்துல ஒண்ணு கிடையாது, அங்க ஒண்ணுமே கிடையாது, கல்லு மண்ணு தான் இருக்கு. இதுதான் முட்டாள்தனம். அப்ப நான் போகாதனால அந்த நாடு இல்லைன்னு ஆயிராது, அங்க யாரும் இல்லைன்னு ஆயிரும். அதே மாதிரிதான் பல்வேறு கிரக அமைப்புகள் இருக்கின்றன.
அந்த பல்வேறு கிரக அமைப்புகள்ல பல்வேறு தேவர்கள் ஆளக்கூடிய தேவர்கள் இருக்காங்க. அந்த பல்வேறு கிரக அமைப்புல பல்வேறு ஜீவராசிகள் இருக்காங்க. அது அவங்க அவங்களுடைய புண்ணிய பலத்தினால அங்க போறாங்க. யாதி தேவா விரதா தேவான் பித்ருன்யாந்தி பித்ருன்வதா பூதானி யாந்தி பூஜேப்ய யாந்தி மத்திய ஜினோ அபிமா. தேவதையை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. பித்திருக்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. என்னை வழிபடுவர் என் உலகத்துக்கு வருவாங்க. தெளிவா சொல்லிட்டாரு கிருஷ்ணன். அதனால இந்த சும்மா இந்த இந்த காலத்துல ஒழுங்கா சாஸ்திரம் படிக்காம சரியான இடத்துல கேட்காம முட்டாள்தனமா உட்காந்துட்டு இதெல்லாம் கதை கற்பனை நம்ப மாட்டோங்கிறது மடமை. இந்த மடமையை போக்கி மக்களுக்கு மாண்புமிகு கல்வியை கத்துக் கொடுக்கும். மடையர்களாக இருக்கும் மக்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் கற்பனை, இது உண்மை இல்ல. நிறைய பேருக்கு இது நம்பிக்கையே இல்லை. காரணம் இது சொல்லி கொடுக்கப்படவே இல்லை, மறந்தே போயாச்சு. அதனால இன்னைக்குள்ள சமுதாயம், இன்னைக்குள்ள காலகட்டத்துல எல்லாமே விஞ்ஞானத்தை வச்சுதான் நம்புறாங்க. ஓ, விஞ்ஞானி சொன்னாதான் கரெக்டா இருக்கும், விஞ்ஞானம் சொன்னாதான் சரி. எல்லா விஷயத்தையும் இந்த புலன்களால உணர முடியாது, இந்த புலன்களை கொண்டு காண முடியாது. சில நுண்ணிய விஷயம், நுணுக்கமான விஷயங்கள், சூட்சமான விஷயங்கள், அதை இந்த புலன்களால் உணரக்கூடியது அல்ல, அது ஆத்மீக பலத்தினால உணரக்கூடியது. பல்வேறு தேவர்கள் யாரு, தேவர்களுடைய பொசிஷன் என்ன, அவங்களுடைய செயல் என்ன, அவங்க எப்படி பகவானோட சம்பந்தப்பட்டிருக்காங்க, பிரபஞ்சம் எப்படி இயங்குது, இதுக்கு பின்னாடி பகவான் எப்படி இயக்குறாரு, நம்ம எல்லாரும் எப்படி இயங்கிட்டு இருக்கிறோம், இதை பற்றி தகவல்கள் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர் சில புரோபாடை புத்தகங்களை படிக்கணும், பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், சத் சங்கத்துக்கு வரணும். அப்பதான் பாகவதம் படிக்கும் போதுதான் இதை பற்றிய ரகசியம் எல்லாம் நமக்கு தெரியும், பல்வேறு ரகசியங்கள் புரிய வரும். அதனால சத் சங்கத்துக்கு வராம உண்மை தெரிஞ்சுக்க முடியாது, முட்டாள்களா தான் இருக்கும். சத் சங்கத்துக்கு வந்தாதான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். எஸ், கரெக்ட். பாருங்க, வேதங்கள் எப்படி சொல்லியிருக்கு, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கு, அங்க இந்த மாதிரி உயிர்வாளிகள் இருக்காங்க, இந்த மாதிரி புண்ணிய செய்றவங்க அங்க போவாங்க, அந்த தேவதை அதை ஆள்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பரமபுருஷரான பகவான் கிருஷ்ணனுடைய வைகுந்தம், கோலோக விருந்தாவனம், ஆன்மீக உலகம் இருக்கு. அங்க போனா திரும்ப வரவே மாட்டாங்க. பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம பேத்தத்து கவுந்தேயா புனர்ஜன்மன வித்தியதே. இந்த உலகத்துல சாதாரண கீழேயான கிரகத்துல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் மீண்டும் பிறப்பிறப்பு உண்டு. ஆனா பகவானே உலகத்துக்கு வந்துட்டா மீண்டும் பிறப்பிறப்பு கிடையாது. அதுதான் அவருடைய ஆன்மீக உலகம். வைகுந்தா துன்பமே இல்லாத இடம். இந்த ஜட உலகத்துல எங்க போனாலும் துன்பம் துரத்திக்கிட்டே வரும். அது சொர்க்கத்துல போனாலும் துன்பம் துரத்தும். எரிஞாக்ஷன் எண்ணெய் கஷ்பு வந்துருவாங்க, அங்கேயும் நிம்மதியா வாழ முடியாது, ராவணன் வந்துருவாரு. சோ இப்படி பிரம்மாவுடைய உலகம் வரைக்கும் போனாலும், ஆனா பகவானுடைய உலகத்துக்கு போயிட்டா திரும்ப வர வேண்டியதே இல்லை. நதத் பாஷேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா எத் கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அர்ஜுனா, எனது உலகத்தில் சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்க ஒருத்தர் வந்துட்டா இங்க இந்த பூமிக்கு வர வேண்டிய தேவை. அப்ப எங்க போனா துன்பம் இல்லையோ, எங்க போனா நித்தியமான ஆனந்தமான நிம்மதியான பலமான ஒரு வாழ்க்கை வாழுமோ, அதுதான் பகவானுடைய ஆன்மீக உலகம். அதுதான் நம்முடைய ஒரிஜினல் அட்ரஸ் ப்ரூஃப், நம்முடைய ஒரிஜினல் அடையாள அட்டை, ஆதார் அட்டை. அதுதான். அதை தொலைச்சிக்கிட்டு இங்க போலியான ஒரு அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப திரும்பி பகவானுடைய உலகத்துக்கு போகணும், மீண்டும் பேக் ஹோம், பேக் டு காட். பிரபா சொல்றார், we have to go to back home, back to God. திருப்பி பகவான்கிட்ட போகணும். அதற்கான ப்ராசஸ் தான் பக்தி யோகா, அதற்கான முறை பக்தி யோகம். அது நாம ஜபத்திலிருந்து தொடங்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி தொடர்ந்து நம்ம பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போதும், பகவானுடைய லீலைகளை பாடும் போதும் நம்முடைய புலன்கள் தூய்மை அடையும். இந்த குறைபாடுடைய புலன்களை வச்சு கிருஷ்ணரை உணர முடியாது. நாத்திகர்கள் சவால் விடுறாங்க, கடவுளை காமிக்க பார்க்கலாம். எப்படிடா கடவுளை காமிக்க முடியும், உனக்குதான் புலன்கள் சுத்தம் இல்லையே, குறைபாடு உள்ள புலன்களால் எப்படி உன்னால இறைவனை காண முடியும்? புரோபாட்ட சவால் விட்டாங்க. ஓ சாமிஜி, நீங்க சொல்றீங்க கடவுள் இருக்காரு, கடவுளை காமிக்க முடியுமா? கடவுள் பிரபா சொன்னாரு, கடவுளை என்னால காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாது. கடவுளை என்னால காமிக்க முடியும், அதுக்கான தகுதி எனக்கு இருக்கு. பட் உனக்கான தகுதி இல்லை, உன்னால பார்க்க முடியாது. என் தகுதியை வளர்த்துட்டா நீயும் பார்க்கலாம், எல்லாரும் கடவுளை பார்க்கலாம். அதுக்கான தகுதி என்னது? ஒருத்தர் புலன்கள் தூய்மை அடையணும். கட்டுப்பாடற்ற பாலுறவு வாழ்க்கை,
அப்புறம் பௌதீக வாழ்க்கையில புலன்பத்துல மூழ்கி இருக்கிறது, இந்த மாதிரி தவறுகளை செய்யறது, பாவகரமான வாழ்க்கை, இதையெல்லாம் நம்ம தூய்மை செய்து கொண்டால் அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் பவேத்ராயம், இந்த குறையுடைய புலன்களால இறைவனை உணர முடியாது. ஏதோ மனக்கற்பனை பண்ணி உணர்ந்துடலாம், இல்ல விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணி கடவுள் இருக்கார நிரூபிக்கலன்னா ஜென்மத்துக்கு எவ்வளவு பிறவி எடுத்தாலும் நடக்க. பந்தாஸ்து கோடி சத வஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாபி மனசோர் முடி புங்கவானா. பல பிறவிகளா மனக்கற்பனை பண்ணாலும் கிருஷ்ணரை உணர முடியாது, வீண் ஆராய்ச்சி பண்ணாலும் உணர முடியாது, தத்துவ விசாரணை பண்ணாலும் உணர முடியாது, பௌதிக கல்வியால உணர முடியாது, ஏட்டு கல்வி சுரக்கா உதவ, கரிசமைக்கு உதவ. அப்ப என்ன பண்ணணும்? பக்தினால மட்டும்தான் கிருஷ்ணரை உள்ளவாறு உணர முடியும். பக்தியா மாம் அபிஜானாதியா வான்யசாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணரை உள்ளவாறு உணர முடியும். அந்த பக்தி தொண்டை தான் கற்றுக் கொடுக்கிறார் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். பிரபுபாதர் பக்தி மட்டும் கற்றுக் கொடுக்கல, வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணா. வேதைஷ சர்வே ரகமே வேத்யோ வேதாந்த கிருத் வேத வித் விதேகச்சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அதனால இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை அடைவதுதான், பகவான் திரும்ப போறதுதான். இங்க எல்லாரும் விரும்புறாங்க, நிம்மதியான வாழ்க்கை வேணும், ஆனந்தமான வாழ்க்கை வேணும், வளமான வாழ்க்கை வேணும், கஷ்டமில்லாத வாழ்க்கை வேணும், துன்பம் இல்லாத வாழ்க்கை வேணும். அப்படின்னா நம்ம கிருஷ்ணாட்ட தான் போகணும். அப்படின்னா நம்ம கிருஷ்ணாட்ட தான் போகணும். சோ கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும்னா நம்ம பிரபுபார் சொன்ன மாதிரி பக்தியை ஒழுங்கா செய்யணும். பக்தி தொண்டை நம்ம கவனமா செய்யும் போது, பகவான் நாமத்தை நம்ம கவனமா உச்சரிக்கும் போது, கிருஷ்ணா தனது நாம ரூப குணாட்சியம் நம்ம காண்பார். படைப்பு எப்படி நடக்குது, ரகசியம் என்ன, அதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் எப்படி எவ்ரி திங் ரிவீல் டு தட் கோட். அந்த மாதிரி சரணடைந்த ஆத்மாக்களுக்கு கிருஷ்ணா எல்லாத்தையும் வெளிப்படுத்துறார். ரைட்? அதனால நம்ம ஆன்மீக குருடைய பாதங்களை சரணடையணும், அவங்க வழிகாட்டுல பக்தி செய்யணும். அப்போ எல்லா ரகசியம் தானா நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்.